எவனா இருந்தா என்ன, சிவனா இருந்தாலும் அவனுக்கு எவனாக இருப்பேன். சிச்சி எந்த ரிமோட் இது? சவுண்ட் கம்மியாகவே மாட்டேங்குது. ஏ எரும மாடாங்க வந்தே உத வாங்குவேன். நீயும் படிக்க மாட்டேன், எங்களையும் படிக்க விட மாட்டேன். ஏ ஓவரா பண்ணாதடி, நான் ஒண்ணு வேணான்னு பண்ணல, அதுவாதான் சவுண்ட் அதிகமாயிடுச்சு. நீ வேணும் தாண்டி பண்ற, மம்மி கிட்ட கண்டிப்பா சொல்றேன். ஏ சண்டை போடாம நீங்க கொஞ்சம் வாடி, ரிமோட் உன்ன மாதிரி அடங்க விட்டாரி ஆயிடுச்சு. ஏ யாருடி அடங்க விடாரி? நீ தாண்டி அடங்க விடாரி. படிக்காம ஆடிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சுத்த வேஸ்ட். ஏன் கொரோனா கட்டு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, நானே பார்த்துருவேன். பாத்தியா டிவி கூட ஆஃப் ஆயிடுச்சு. டிவி ஆஃப் பண்ண தெரியாதவங்க 2 பேரை நம்பி மம்மி டாடி விட்டுட்டு போயிட்டாங்க. மம்மி டாடி வரட்டும், உங்க 2 பேரையும் சொல்லி கொடுக்குறேன். சாரிடி, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நாங்க பண்ணி தரோம். எனக்கு ஜாலி ஜாலி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்காதுடி, கிடைக்காததை எப்பவுமே கேட்டுட்டு இருப்பியா? அழாதடா, உனக்கு தான் தெரியும்ல அந்த ஷெர்லி பைத்தியம்னு. நான் உனக்கு ரோஸ் மில்க் போட்டு தரேன். ஏ ஷெர்லி, பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட போய் கொஞ்சம் கூல் வாட்டர் வாங்கிட்டு வா. குடிக்கிறது நீங்க 2 பேரும், அது மட்டும் இல்லாம நானே பைத்தியம். நான் போய் ஏன் வாங்கணும்? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிட்டு வா. இனி கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டேன்டி, சாரி. ஒன்னும் இல்லடா, இப்ப கரண்ட் வந்துட, இரு நான் கேண்டில் ஏத்துறேன். மெழுகுவர்த்தி அணைஞ்சது இருக்கட்டும், நீ ஏன் பாப்பா சிரிச்ச? அவ சிரிச்சா இப்போ என்ன? கீழே இப்ப இருக்க வேண்டாம், வாங்க மாடிக்கு போலாம். மாடியில கொஞ்சமாச்சு வெளிச்சம் இருக்கும். வர்ற அடிக்கடி நீ மாடிக்கு போற. பக்கத்து வீட்டுல வேற ஒரு பையன் இருக்கான். ஒழுங்கா மேல வா, இல்ல போன் யூஸ் பண்றேன்னு மம்மி கிட்ட போட்டு கொடு. வரேம்மா வரேன். என் கைய பிடிச்சிட்டு என் கூடவே வாங்கடி. பானு, கைய விட்டுறாம வாடி.
அக்கா பயப்படாதீங்க, நான் ஒரு குழந்தை தான். என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நான் ஒரு ஏஞ்சல் அக்கா, மேஜிக் எல்லாம் பண்ணுவேன். நீங்க வீட்டுல தனியா இருந்தீங்கன்னு உங்களோட விளையாடலாம் நான் வந்தேன்க்கா. நீ மேஜிக் எல்லாம் பண்ணுவியா? நானு பாப்பா, உனக்கு என்ன வேணும் கேளு, இப்பவே தர்றேன். ஐ எனக்கு ஜாலி ஜாலி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐ ஜாலி ஜாலி ஐஸ்கிரீம். நிஜமாவே நீ ஏஞ்சலா? உன் ஃபேஸ பார்க்க ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏஞ்சல்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, நீ ஏன் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க? யூனிஃபார்ம் போட பிடிக்கலக்கா. ஏஞ்சல், நீ மேஜிக் எல்லாம் சூப்பரா பண்ற. அப்படியே என்னோட எக்ஸாம்லயே கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அக்கா அது கஷ்டம்க்கா, என்னோட மேஜிக் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான். அது ஏன் ஏஞ்சல் இந்த வீட்டுக்குள்ள மட்டும்? ஏன்னா நான் இந்த வீட்டு பின்னாடி தான் இருக்கேன், அதனால இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் என்னோட மேஜிக் எல்லாம். இந்த வீட்டுக்கு பின்னாடியா? இந்த வீட்டுக்கு பின்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்ல. மர்லின் அக்கா வீட்டு பின்னாடி தென்னை மரத்து பக்கமா பக்கத்து வீட்டு அண்ணாவை பார்க்க வருவாங்க. ஷர்லி அக்கா தென்னை மரத்து பக்கமா ஸ்நாக்ஸ் மறைச்சு வச்சு சாப்பிட வருவாங்க. பானு பாப்பா விளையாட வரும். அங்க எங்க? நான் பார்க்கவே இல்ல. எல்லாரும் மேலதான் பார்ப்பீங்க, கீழே பார்க்க மாட்டீங்க. கீழே கீழே? அப்போ அப்போ? ஆமா அக்கா, நான் இறந்துட்டேன். எப்படி நீங்க இறந்தீங்க? இந்த வீடு எங்க சொந்த வீடு. எப்போ மாதிரி நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அம்மா அப்பா ஆபீஸ் விட்டு வரல. மர்லின் அக்கா டிவி பார்த்த அதே இடத்துல இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி வால்யூமா கூட்டிட்டு இருந்தேன். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. இருட்டா இருந்துச்சா, பயந்து போய் பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட கேண்டில் கேட்டேன். நீ வீட்டுல இருடா, நான் எடுத்துட்டு வரேன்னு அங்கிள் சொன்னாங்க. கேண்டில அங்கிள் ஏற்றி வச்சாரு. வச்ச அப்புறம் நீ எப்படி படிக்கிறடான்னு கேட்டுட்டே பேட் டச்சும் பண்ணாரு. கையை எடுங்க அங்கிள்னு அழுதேன். அங்கிள் என் கையை பிடிச்சி இறுக்கிட்டாரு. நான் கத்தி அழுதேன், பயங்கரமா வலிச்சிச்சு. அங்கிள் என் கன்னத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் கண் முழிச்சு எழும்புறேன், உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சிச்சு. கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு. நான் பாவம் இல்லாக்கா, கஷ்டப்பட்டு எழுந்து ஏஞ்சலா மேல வந்துட்டேன். என் உடம்பு தென்னை மரத்து பக்கத்துல மண்ணுக்குள்ள இருந்துச்சு. அம்மா அப்பா எல்லாம் என்ன தேடினாங்க. தென்னை மரத்து பக்கத்துல வந்தாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு அழுதேன்க்கா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கேட்கவே இல்லை. அம்மா கொஞ்ச நாளா என்ன பார்க்காம சாப்பிடாம இருந்தாங்க. நான் ஊட்டியெல்லாம் விட போனேன்க்கா. நான் அம்மா கண்ணுக்கு தெரியவே இல்லைக்கா. அம்மா மடியில படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க. இப்ப நான் மண்ணுக்குள்ள தூங்குறேன்க்கா. அப்பா என் மேல எதுவுமே பட விட மாட்டாங்க. இன்னும் என் உடம்பெல்லாம் வலிக்குதுக்கா. அம்மா அப்பா வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கத்தி அழுதேன், அவங்களுக்கு கேட்கவே இல்லை. என்ன நான் தான் ஏஞ்சல் ஆயிட்டனே. நான் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்திருக்கேன்டா. பவர் கட் ஆயிடுச்சுல, தனியா இருக்கீங்க. நான் கேண்டில் கொண்டு வந்திருக்கேன்டா, கதவு திறங்க.